இது வந்து 57,000. இது வந்து 87,000ங்க. இந்தாங்க மாடு மேல மாடு சென்று பட்டி மேல பட்டி பெருகி வரும். வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. நம்ம இப்போ ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தை நம்ம ஈரோடு மணிகண்டன் பேசுகிறோம். அவர்கிட்ட நம்ம ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துருக்கோம். பெரிய பெரிய மாடு வாங்கியிருக்காரு. பழைய வீடியோவில் இருப்பார். இந்த தாட்டி 3 மாடு வாங்க வந்திருக்காரு. இது சென மாடுங்க, 6 பல்லு. இது வந்து 87,000ங்க. இதுவும் கண்ணு மாடு. இது வந்து 87,000 ரெண்டாவது ஈத்து. இது வந்து 57,000 57,000. இதுவும் கண்ணு மாடு. மொத்தம் 3 மாடு வாங்கி இருக்கிறோம். இது நல்ல மடி செட்டு. இது பொட்டக்கண்ணு, நல்ல ஜாதிகண்ணில் பொட்டக்கண்ணு பிறந்திருக்கு. இது சென மாடு. இது வந்து பொட்டக்கண்ணுன்னு தான் நினைக்கிறேங்க இருக்குது. இது பின்னால் மடி செட்டு எல்லாம் பாருங்கள், நல்ல மடி செட்டு, நல்ல கறவை மாடு, இளங்கண்ணு மாடு. இது 2 மாடுமே 87,000 ஒரே விலையில் வெவ்வேறு ஆளுகிட்ட கஸ்டமர்கிட்ட வாங்கினது வியாபாரிகிட்ட. இது 57,000. ரெகுலர் நம்மக்கிட்ட அரியலூர்காரங்க வாங்கிட்டு போன கஸ்டமர் திரும்பி வாங்க வந்திருக்காங்க. வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. நம்ம இப்போ ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தையில் இருக்கோம். ஆமாங்கண்ணா. ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்கண்ணா? நைட்டு 2 மணிக்கு வந்தோம். 2 மணிக்கு வந்துட்டீங்க. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? அரியலூர் மாவட்டத்தில். அரியலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கீங்க. என்ன மாடு வாங்கலான்னு வந்தீங்க? கறவை மாடு வாங்கலாம்னு வந்தேன். கறவை மாடு வாங்கலான்னு வந்தீங்க. ஹெச்எஃப் வாங்கியிருக்கீங்க? யார் வாங்கி கொடுத்தாங்க? ஈரோடு மணிகண்டன். ஈரோடு மணிகண்டன் வாங்கி கொடுத்துருக்காரு. எத்தனை பல்லுங்க? கடமலைப்பு. கடமலைப்பு. சென மாடுங்களா இல்லை கண்ணுங்க? கண்ணு மாடு. கண்ணு மாடுங்க. என்ன கண்ணுங்க? கிடையாது கண்ணு. கிடையாது கண்ணு போட்டு. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க? விலைக்கு 10 லிட்டர் சொல்றாரு. விலைக்கு 10 லிட்டரு. நம்பிக்கை இருக்குங்களா? எவ்வளோ பட்ஜெட்டுங்க? இது 87,000. 87,000. அவங்க எவ்வளோ சொன்னாங்க? அவங்க 90 ரூபா சொன்னாங்க. 90 ரூபா சொன்னாங்க. 87ல் முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு வாங்கின மாடு திருப்திகரமாக இருக்குங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்களா இல்லை அவர் இஷ்டத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கி தந்திருக்காங்க. அவர் எப்படி உங்களுக்கு ஃபோன் மூலியமா பேசிட்டு வந்தாருங்களா இல்லை? இவங்க பழைய கஸ்டமர். நம்மகிட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்க தான். அல்ல இதாட்ட ஜாதி மாடு வாங்கினவங்க எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது இப்போ திரும்பி பணம் சேர்த்து திரும்பி வாங்க வந்திருக்காங்க. நீங்கள் வாங்கினா 2வது மாடுங்களா? 2வது மாடு. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க நீங்கள்? சென மாடு விலைக்கு 10 லிட்டர் சொல்றாங்க. சென மாடுங்களா? இது ஒரு வேலைக்கு 10 லிட்டர் 15 லிட்டரு சொல்கிறேங்க. சரிங்க. எவ்வளோ பட்ஜெட்டுங்க? இது சொன்னது 1 ரூபா சொன்னாங்க. 87 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இது 87க்கு வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு. ஓகே. இதுவும் ஈரோடு மணிகண்டன். ஈரோடு மணிகண்டன் வாங்கினாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஊரில்? பால் மாடு தான். கறவை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சரிங்க. இந்த பால்லாம் வந்து சொசைட்டியில் இது பண்ணிட்டு சொசைட்டியில் தான். சரிங்க. எவ்வளோ போயிட்டு இருக்கு பால் விலை? 36 ரூபா. நல்ல ரேட்டுங்க. முன்னாடியே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இல்லை, இவர் காலையில் வந்து நைட்டு தான் எனக்கு கூப்பிட்டாரு. நாளைக்கு சந்தைக்கு வந்தாரா, நம்ம இடத்துல அந்த கோயிலுக்கு நிற்கிறேன், நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லிட்டு வந்தார். ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் அதை ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாங்க. உரிமையோடு வந்துடுவாங்க நேரத்தில். புதுசாக வரவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் கடைசி ஸ்பாட்டுக்கு சொல்லுவாங்க. இல்லை விடிய காலையில் அவங்களே வந்துடுவாங்க, நம்மளை பார்க்க வந்துடுவாங்க. இது நீங்கள் வாங்கின 3வது மாடு. 3வது மாடு. எத்தனை பல்லுங்க? கடமலைப்பு. இது என்ன ரகங்க? ஜெர்சி. இது சென மாடுங்களா இல்லை கண்ணு மாடு? கண்ணு மாடுங்க. கண்ணு மாடு. என்ன கண்ணு போட்டிருக்குங்க? கிடையாது தான். காலக்கண்ணுங்களா? எத்தனை லிட்டர் பால் கொடுக்குன்னு? இது 6-5 சொல்லிருக்காங்க. 6-5 அந்த மாதிரி தான். கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆச்சுங்க? கண்ணு போட்டு 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சுங்களா? சரிங்க. இது என்ன பட்ஜெட்டுக்கு வாங்குனீங்க? சொன்னது 65 ரூபா. வாங்கினது 56க்கு வாங்கியிருக்கேன். 56க்கு வாங்கியிருக்கீங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. இது ஈரோடு மணிகண்டன் அவர் தான் வாங்கி தந்திருக்காரு. சரிங்க, நன்றிங்க. பால் ஊட்டினீங்களா இல்லையா? ஊட்டவே இல்லைண்ணா. ஊட்டி இவ்வளோ நேரம் நானே உட்காந்துருக்கேன். அப்படியே பின்னா தள்ளணும்.